ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து நம்ம மண்ணை மீட்டெடுக்க நிறைய பேர் போராடி உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அதில் ஆங்கிலேயர்களோட சூழ்ச்சியால் தன்னோட கணவனை இழந்து தன்னோட மண்ணை இழந்து தன்னம்பிக்கை தளராமல் போராடின முதல் பெண் விடுதலை போராளி பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பெண்ணால் 50 வயதில் இவ்வளவு வைராக்கியத்தோட போராட முடியும்னு நினச்சி நான் அசந்துட்டேன். நம் தமிழ் மண்ணுக்கே பெருமை சேர்த்த இந்த வீர மங்கையோட பெருமைகளை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது வேற யாரும் இல்லை, நம்ம சிவகங்கை மண்ணோட வீர மங்கை வேலுநாச்சியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1730ஆம் ஆண்டு விஜய ரகுநாத சேதுபதிக்கும் ராணி சக்கந்தை முத்தாளுக்கும் மகளா பிறந்தவர் வேலுநாச்சியார். ஆண் வாரிசு இல்லையேன்னு வருத்தப்படாம வேலுநாச்சியார் அவர்களை ஆண் வாரிசு போலவே வளர்க்குறாங்க. வாழ்வீச்சு, வில்லம்பு பயிற்சி, சிலம்பம், வளரி எறிதல், குதிரை ஏற்றம்னு எல்லா பயிற்சியையும் கற்றுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல மொழிகளிலையும் கற்றுக்கிறாங்க. சிவகங்கை சீமையோட இரண்டாவது மன்னரான முத்து வடுகநாத தேவரை திருமணம் செய்து சிவகங்கை மண்ணோட ராணி ஆகிறாங்க. 20 ஆண்டு காலம் அவர்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருந்த வேலையில் தான் ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு வந்தாங்க. மன்னர்களை வரி செலுத்த சொல்லி ஆங்கிலேயர்கள் கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போது வரி செலுத்த மறுத்த மன்னர் முத்து வடுகநாதரையும் வேலு நாச்சியாரையும் சொர்ண காளீஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழியில் மறைந்திருந்து தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் மன்னர் கோவில் வாயிலேயே இறந்து போகிறாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் அங்கிருந்த குதிரை மூலம் கொல்லங்குடி வழியாக சிவகங்கை நோக்கி போகிறாங்க. கொல்லங்குடி அருகே காட்டுப்பகுதிக்குள் வரும்போது சிவகங்கை போகிற வழி எதுன்னு அங்கே ஆடு மேய்க்கிற பெண்ணிடம் கேட்குறாங்க. வழி கேட்கிறது ராணி வேலுநாச்சியார்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண் வழி சொல்லி அனுப்புகிறாங்க. பின்னாடியே துரத்தி வந்த ஆங்கிலேயர்கள் அதே ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் ராணி வேலுநாச்சியார் பற்றி கேட்குறாங்க. அப்போது எந்த வழியாக ராணி சென்றாங்கன்னு சொல்லாமல் அந்த பெண் மறுக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வாளால் அவங்களோட தலையை வெட்டி துண்டிக்கிறாங்க. இதையெல்லாம் மறைந்திருந்து பார்த்த வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுக்க சபதம் போடுறாங்க. மருது சகோதரர்கள் தாண்டவராயன் பிள்ளை ஆகியோரோட உதவியோட மேலூர் வழியாக திண்டுக்கல் சென்று ஹைதர் அலியை பார்க்குறாங்க. அவர்கிட்ட இவங்க உருது மொழியில் பேசியதை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே 8 ஆண்டுகள் தங்கியிருந்து போருக்கு தேவையான வியூகத்தை வகுக்கிறாங்க. ஹைதர் அலி உதவியோடு அவர் வழங்கிய காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கியோட சிவகங்கை திரும்புகிறாங்க. தன் நாட்டில் தயார்படுத்திய உள்ளூர் மக்களோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்கிறாங்க. இவங்களோட வரலாற்றை படிக்கும்போது இந்த பக்கம் என்னோட மனசை ரொம்ப உருக வச்சிருச்சு. ஒரு நிமிஷம் நான் அப்படியே திகைச்சு நின்றுட்டு, இந்த யுத்தத்தில் கடைசியாக ஆங்கிலேயர்களோட என்ன கிழங்கு அழிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்போது எதையும் யோசிக்காமல் பெண் படை வீரர்களோட தளபதியான குயிலி தானே மனித வெடிகுண்டா மாறி அந்த கிடங்களை குதிச்சு உயிரை மாய்த்துக்கிறாங்க. இறுதியாக ஆங்கிலேயர்களை வென்று மீண்டும் சிவகங்கை மண்ணை கைப்பற்றி ஆட்சி செய்கிறாங்க வேலுநாச்சியார். அந்த காட்டுக்குள்ளே தனக்காக உயிர்விட்ட அந்த பெண்ணுக்காக ஒரு கோவில் எழுப்புறாங்க. அங்கு சென்று தன்னோட வைர தாலியை கலட்டி நினைவிடத்தில் வச்சுட்டு வணங்குறாங்க வேலுநாச்சியார் அவர்கள். இன்னைக்கு வர அந்த கோவில் இருக்க வெட்டுடையாள் காளிக்கு வைர தாலியை வச்சு வணங்குறாங்க. வீர மங்கையான வேலுநாச்சியார் அவர்களோட அரண்மனை கம்பீரமாக இன்னைக்கு வரைக்கும் சிவகங்கை மையத்தில் காட்சி அளிக்குது. இது போன்ற நெகிழ்வான வரலாற்று தொகுப்பை இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.